Assalamu alaikum. Hope you all are doing good. Welcome back to Leeza's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடே மனமனுக்கக்கூடிய ஒரு ஈஸியான omelette ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த omelette செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 3 முட்டை எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட கொஞ்சம் பச்சை மிளகாவை நல்ல சின்னதாக அரிஞ்செடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை மெல்லிசாக அரிஞ்செடுத்திருக்கிறேன். நீங்கள் மல்லி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இந்த முட்டையோட சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/4 டீஸ்பூன் நச்சீரகத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சட்டி சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா சூடானதும் பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரங்களுக்கு படுற மாதிரி ஒரு ஸ்பூனால் இது மாதிரி செஞ்சு விட்டுருங்க. பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூனால் மறுபக்கத்துக்கு திருப்பி விட்டுருங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கூட மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. இந்த omelette நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அதோட ஒயிட் ரைஸ் பிரெட் கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கமுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் வீடே மனுமனுக்கக்கூடிய omelette ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் அது வரைக்கும் டேக் கேர். பாய்.